கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் லேவியராம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தை வாசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். அதிகாலை ஜெபத்தில் ஒவ்வொரு அதிகாரம் வாசித்து நாம் தியானம் பண்ணி வருகிறோம். யாத்திராம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் என்ன வாசித்தன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் 10 கட்டளை கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்குறோம். லேவியராம் புஸ்தகத்தில் 20 அதிகாரத்தில் பார்க்கும்போது அவருடைய ஜனங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஒழுங்கு முறையை ஆண்டவர் வைத்துக்கிறார். எப்படியும் வாழலாம் என்று உலகம் சொல்கிறது, ஆனால் ஆண்டவர் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நமக்கு கட்டளை கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. உலகத்திற்கும் ஆண்டவருக்குள்ள பெரிய வித்தியாசம் என்றால், உலகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லப்படுகிறது. வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது சொல்லப்பட்ட வார்த்தை என்னவென்றால், யாராவது வாசிங்க பார்க்கலாம். நாம் தேவனால் 1 யோவான் 5:19 நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும், உலகம் முழுவதும் எதுக்குள்ள இருக்குதா? நாம் இருக்கிற உலகம் எதுல இருக்குது? பொல்லாங்கனுக்குள்ள இருக்கிறது. நாம் இருக்கிற உலகம் என்றால் நம்மை தேவனிடத்திலே சேராதபடி, தேவ சித்தத்துக்கும் தெய்வ திட்டத்திற்கும் இணையாதபடி மாறாக செயல்படுகிற ஒரு அம்சம் அல்லது ஒரு ஏக்கம். உலகத்திற்கும் தேவனுக்கு உள்ள உறவை பற்றி பார்க்கும் பொழுது, உலகம் முழுவதும் அது பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது. உலகத்திற்காக வாழாதபடி தேவனுக்காக வாழ வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னொரு வசனத்தை உலகத்தை பற்றி சொல்லும்போது யாக்கோபு 4:4 சொல்லப்பட்டிருக்கிறது, விபச்சாரரே, உலக சிநேகம் சொல்லுங்க பாருங்க, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? அப்போ உலகத்தை சிநேகிக்கிறவர்கள் உலகத்தில் ஆசை வச்சு உலகத்தினுடைய காரியங்களில் கைகூடும் போது, அதில் அதிகமான கவனம் செலுத்தும் போது அது தேவனுக்கு விரோதமான பகை. ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு எப்படி இருக்கானா? தேவனுக்கு சிநேகிதனாக இருக்கணுமா, தேவனுக்கு பகையா இருக்கணுமா? ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், ஆபிரகாம் என்னுடைய சிநேகிதன், he is my friend. என்ன என் சத்தத்தை கேட்குறான், என் சித்தத்தை செய்கிறான், கிரையும் கொடுக்குறான், தன்னையும் கொடுக்குறான், தனக்கு கொடுத்த பிள்ளையும் கொடுக்குறான், எங்கே போச்சலும் அங்கே போகிறான், எனக்காக எல்லாத்தையும் செய்கிறான். ஆகவே என் தாசனாகிய ஆபிரகாமுக்கு நான் செய்ய போகிறதை மறைப்பேனோ? உலக சிநேகம், தெய்வ சிநேகம், எதற்கு நாம் முன்னுரிமை கொடுக்கிறோம்? உலக சிநேகம். ஆகவே உலகத்துக்கு நாம் பிரியமாக இருந்தால் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியும். ஆகவே தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உங்களுக்கு தெரியுமா? ஆகையால் உலகத்துக்கு நாம் சிநேகிதனாக இராதபடி தேவனுக்கு நாம் சிநேகிதர் இருக்க வேண்டும் என்று கர்த்தர். ஏனென்றால் அந்த உலகத்தை பற்றி சொல்லும்போது 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10, 11, 12, 3 வசனங்களில் சொல்றாரு, பேதுரு, இந்த உலகம் இது நிலையானதல்ல, கர்த்தருடைய நாள் ராத்திரியிலே வருகிற விதமாய் வரும். அப்பொழுது இந்த உலகம் எல்லாம் என்ன செய்யும்? வானங்கள் மடமட என்று அகன்று போகும், இந்த பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதிலுள்ள யாவும் என்ன செய்யும்? அழிந்து போகும். ஆனால் தேவனுடைய வசனமோ இன்றைக்கு நிலைத்திருக்கும். ஆமேன், அல்லேலூயா. இன்னைக்கு வாசித்தமே இந்த வசனம், இன்னைக்கு 19ஆம் அதிகாரத்தை நேற்று வாசித்தோம். இந்த 19ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரத்தில் எப்படி வாழணும், எப்படி நம்ம குடும்பத்தை நடத்தணும், பர்சனல் லைஃப் எப்படி இருக்கணும், ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கணும், நம்முடைய சொசைட்டியில் நாம் எப்படி இருக்கணும், உலகம் எப்படி இருக்கு, நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அழகாக ஆண்டவர் இந்த உலகத்தில் நாம் பரிசுத்த குலைச்சலாயிராதபடி அவருக்கு பிரியமானதை செய்ய கத்த விரும்புகிறார். ஏனென்றால் இந்த உலகமானது தீட்டுப்பட்டுக்கிறது என்று சொல்லி 18ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களை வாசித்து பார்க்கிறோம். ஆகவே இப்படி உலகமானது தீட்டுப்பட்டு கரைப்பட்டுக்கிற உலகத்தில் கரைபடாமல் வாழ்வதற்காகவே தேவன் நமக்கு சில பிரமாணங்களை தந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா. இந்த லேவியராம் புஸ்தகம், யாத்திரா லேவியராம் 7ஆம் புஸ்தகத்தில் சொல்லப்படுது, நாம் எப்போதும் ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை நாம் பெறுகிறது நல்லது. வாக்குத்தத்தங்களை மட்டுமல்ல, இந்த புஸ்தகம் எச்சரிப்பை நமக்கு சொல்லுகிறது. ஆமென், 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 அல்லேலூயா. முதல்ல அவர் சொல்றாரு, இந்த தேசம் தீட்டுப்பட்டு கிடக்கிற தீட்டுப்பட்ட உலகத்தில் தீட்டுப்படாமல் வாழ்றதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் லேவியராம் புஸ்தகத்தில் அடிக்கடி அவர் சொல்ற ஒரு வார்த்தை என்னவென்றால், நான் பரிசுத்தரானபடினால நீங்களும் பரிசுத்தமா. லேவியராம் புஸ்தகத்துடைய ஃபோக்கஸே நாம் பரிசுத்தமா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமா இருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஏன் பரிசுத்தமா இருக்கணும்? எங்க அப்பா பரிசுத்தமா இருக்கிறாங்க, நானும் பரிசுத்தமா இருக்கணும்.
எங்கள் தலைமுறையும் பரிசுத்தமாக, என் கண்ணு பரிசுத்தமாக இருக்கணும், என் காது பரிசுத்தமாக இருக்கணும், என் சிந்தை, என் செயல், என் வடிவம், வாழ்க்கை முழுவதும் எல்லாம் எங்கும் பரிசுத்தம். மோசே நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. ஆமென், ஹல்லேலூயா. you are standing in a holy ground. உனக்கு தேவனுக்கு விரோதமாக இருக்கிறது கலத்தி போடு, எடுத்து போடு, தூக்கி போடு, எரிஞ்சு போடு. உன் கண்ணே உனக்கு இடத்துல இருந்தால் தூக்கி பிடிக்கி போடு. உன் கண்ணு கையது சரியில்லைன்னா, உன் கை சரியில்லைன்னா, 2 கண்ணுடைய நரகத்தை போகிறத பார்க்கலாம், ஒத்த கண்ணனா நீ பரலோகத்துக்கு போகிறது நல்லன்னு சொல்கிறாரு. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. ஆகவே உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் சொல்லிட்டு, ஆண்டவர் நீ இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த 19 அதிகாரம் சில காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 19:2 வாசித்து பார்க்குறோம். 1:2 சொல்ல, பின்னும் கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்றாரு, நீ இஸ்ரவேல் புத்திரருடைய சபை அனைத்தோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனாகிய கர்த்தராகிய நான் பரிசுத்தர் ஆகையால் என்ன செய்யுங்க. ஆமென் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை, பரிசுத்த அலங்காரத்துடைய கர்த்தரை, சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்திலே யூத சமுதாயத்தில் ஒரு முறை சொல்வதை விட 2 முறை சொல்வது, அதை விட 3வது முறை சொல்லப்பட்டால் அது அதை விட முன்னுரிமை முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், எல்லை எங்கும் பரிசுத்தம். ஆகவே அந்த பரிசுத்தருக்கு முன்னால் வரும்போது ஒரு பயத்துடனே கர்த்தரை செய்வீங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். அவருடைய சமுத்திரம் வர ஒரு பயம், நடுக்கம். தாவி சொல்றாரு, அவருக்கு பயப்படுற பயத்தினாலே உடம்பு என்ன செய்யுது, உடம்பு சிலுக்குதா? பயம் இருக்கா? தெய்வ பயம். மனிதனுக்கு பயப்படுதல் கண்ணீர் வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த இடத்துல. ஆமென், ஆமென், ஆமென். நாம் அவருடைய வார்த்தையை கேட்டு நம்ம உயர்ந்த ஸ்தானங்கள் அமர பண்ணுவாராம். பூமியின் உயர்ந்த இடங்களை உன்னை அமர பண்ணுவேன்னு சொல்றாரு. உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன்னு சொல்றாரு. உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன்னு சொல்றாரு. கடல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நம்ம குறித்து வச்சுக்கிற திட்டம், அந்த திட்டத்தை மாற்றுவதற்கு சத்துரு கொண்டு வர சதி திட்டம் உலகம் தீட்டுப்பட்டு கிடக்குது. இந்த தீட்டுப்பட்ட உலகத்தில் நீங்களும் தீட்டுப்பட்டு போகாதபடி இதிலிருந்து செப்பரேஷன், கால் அவுட் பீப்புள், அதிலிருந்து நம்ம கொண்டு வந்து அவர் நம்மை அவரை போல மாற்றி, அவரை போல இருந்து, அவரை போல. ஆகவே தான் 1 யோவான் 4:1 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் அவரை போல இருக்கும்போது ஒரு நாள் வரும், அப்போ அவர் வருகையில் எடுத்துக்கொள்ளும் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருப்போம். அவர் எதற்கு இந்த பிரமாணங்களை தர்றாரு? இந்த உலகத்தில் பரிசுத்தமாக இருக்கும்போது உலகெல்லாம் ஒரு நாள் ஒழிஞ்சு போகும், அழிஞ்சு போகும். வானம் பூமி அழியும், ஆனால் தேவனுடைய வசனமும் என்ன செய்யாது. இந்த உலகத்தில் வாழும்போது 19 அநேக காரியங்களை சொல்கிறாரு, நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனால் 1-2 காரியத்தை நாம் பார்க்கலாம். இந்த 19:2 நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் என்ன செய்யுங்க. உண்மையிலே நாம் பரிசுத்தவான்கள் அல்ல. என் தாய் என்னை என்ன செய்தாலாம், பாவத்தில் கர்ப்பம் தெரித்தாள். பிறப்பில் பரிசுத்தம் இல்லை, வாழ்க்கையில் பரிசுத்தம் கிடையாது. நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தைகள். நீதிமான்னு சொல்கிறதுக்கு இல்லை, ஒருவனும் நீதிமான, எல்லாரும் பாவம் செய்து நினைச்சிட்டான். சாலமோன் ராஜா ஜெபம் பண்ணும்போது அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது, ஆண்டவரே பாவம் செய்யாத மனுஷன் யாருமே இல்லையா. அண்டர் த ஹெவன் அண்ட் த எர்த் நோபடி இஸ் பெர்ஃபெக்ட். ஒருத்தரும். ஏன்னா முதல் மனிதனாக யாரும் பாவம் செய்த பண்ணல, தலைமுறையும் பாவம் செய்யுது. ஒரு மீன் குஞ்சுக்கு நீந்துவதற்கு கற்றுக் கொடுக்க அவசியம் இல்லை. ஒரு வேப்ப மரத்தினுடைய தன்மை, ருசி, கசப்பு என்பதை அதை மாற்ற முடியாது. எத்தியோப்பிய தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளியும் மாற்றக்கூடுமே. ஆனால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும். நன்மை செய்வது எனக்குள் இல்லை அப்படின்னு சொல்றாரு. எதை செய்யணும்னு நினைக்கிறோம் அதை செய்யக்கூடாதபடி எனக்குள்ளே பாவம் வாசமா இருக்கிறது பவுல் சொல்றாரு. எனக்குள்ள நன்மை செய்யணும் ஆசை இருக்கு, ஆனால் நன்மை செய்வது எனக்குள்ள சம்திங் இஸ் இன்சைட் ஹைடிங் மை லைஃப், என் லைஃபை அது மறைக்குது, மூடுது. என்னை அறியாமலே நான் செய்கிறேன், அறிந்தோ அறியாமலே என்ன செய்கிறேன். இதெல்லாம் செய்யாதபடி சரியாக இருக்கிறதுக்கு ஒரு பிரமாணத்தை நம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்குறார். அல்லேலூயா சொல்லுமா. ஆகவே நான் பரிசுத்தராக படினாலே நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்கள் சொல்கிறார். 3ஆம் வசனம் சொல்கிறாரு, உங்களில் அவனவன் தன் தாய்க்கும் தன் தகப்பனுக்கும் என்ன சேர்க்க வேண்டும்.
பயந்துருக்கணும். முதலாவது ஆண்டவர் குடும்பம் நல்லா இருந்தால் தான் சபை நல்லா இருக்கும். பிள்ளைகள் நீங்கள் யாரும் இல்லை, அந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். பட் நீங்களும் பிள்ளைகளாக இருக்கீங்க, அதுக்காக நன்றி. ஒரு நாள் ஒரு பெரிய வயசானவர் ஒருத்தர் வந்தார். அது அதிகாலை ஜெபத்துக்கு வருவார். அப்புறம் ஜெய்சனுடைய மாமனார் மிஸ்டர் சாமியல் வருவார். வந்து கேட்டவுடனே கூட்ட பிரசங்கம் பண்ணி முடிஞ்ச உடனே, அவ்வளோ பிரயாசப்பட்டு வந்திருக்கீங்களே, உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எங்களுக்கு உங்கள் அனுபவங்களாம் சொல்லுங்கள். அப்போ அவர் சொன்னார், நான் உங்களோட வயசில் மூத்தவனாக இருந்தாலும் நீங்கள் தான் எனக்கு ஆவிக்குரிய தகப்பன்னார். எனக்கே தூக்கி போட்ட மாதிரிச்சு. அவர் தான் அன்னைக்கு அன்னைய நிலைமையில வயசு கொண்டவராக இருந்தார். பட் இருந்தாலும் அவர் சொன்னார், நான் சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் தான் எனக்கு ஆவிக்குரிய தகப்பன்னார். அப்போ ஆவிக்குரிய தகப்பனா என்ன செய்யணும்? நீங்கள் சொன்னதை நாங்கள் கேட்கணும். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனம் இருக்கிறது, அந்த மரியாதை இருக்குதுன்னு சொன்னார். ஆகவே பூமிக்குரிய தகப்பன் தாய்க்கு நாம் கனம் பண்ணுறத விட ஆவிக்குரிய தகப்பன்மார்களை 2 மடங்கு கனம் பண்ணணும்னு சொல்லி 1 தீமோத்தேயு 5:17 சொல்லப்படும். ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எதையெல்லாம் கனம் பண்ணணும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். உங்கள் அப்பா அம்மாவை கனம் பண்ணுங்க. அதைத்தான் 10 கட்டளை ஒன்று சொல்கிறேன். உன் நல்லா இருக்கணுமா, நீ ஆயுசு நாட்கள் கூடி இருக்கணுமா, நீ நன்றாக இருப்பதற்கும் 1 தீமோத்தேயு 5:17 நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்தை உபதேசிக்கிற அவர்கள் பிரயாச ரெட்டிப்பான கணத்துக்கு பாத்திரம் நினைக்கணும்னு சொல்கிறாரு. பூமிக்குரிய தகப்பனையே நீ கனம் பண்ணால் உனக்கு ரெட்டிப்பான நன்மை தான் கிடைக்கும், உனக்கு நீடித்த நாட்கள் தீர்க்காயுசை கொடுப்பேன்னு சொன்னார். ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் கனம் பண்ணும்போது அதுக்குரிய ஆசீர்வாதம். ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. ஆகவே தான் உன் ஜனத்தின் அதிபதியை என்ன செய்யக்கூடாதான்? தீது சொல்லாயாகன்றிருக்காரு. ஓய்வு நாளை ஆசரிக்க நினைப்பாயாக, விக்கிரகங்களை நாடாமலும் வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உண்டாக்காமல் இருப்பீர்களாக. சமாதான பலியை கர்த்தருக்கு செலுத்தினால் அது மன உற்சாகமாக செலுத்துங்கள். இந்த ஆண்டவருக்காக செலுத்துகிற பலிகள், துதியாக இருந்தாலும் ஸ்தோத்திரமாக இருந்தாலும் காணிக்கையாக இருந்தாலும் தசமபாகமாக இருந்தாலும் ஊழியமானாலும் எதையானாலும் சந்தோஷம் உற்சாகமாய் கொடுக்குற இடத்துக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாராம்? அழுதுகிட்டே சொல்ல. கூட்டத்துக்கு வாங்கன்னா அழுதுகிட்டே வரக்கூடாது. ஜெபம் பண்ணணுன்னா அழுதுகிட்டே ஜெபம் பண்ணக்கூடாது. அழுதுகிட்டு ஜெபம் பண்ணும்போது அழுதுகிட்டு ஜெபம் பண்ண வேண்டியதான். ஐயோ இவ்வளோ கூட்டமா, இவ்வளோ ஜெபமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது. ஆயுசு முடிக்க வரைக்கும் அந்த ஒரு பாட்டு உண்டு. என்னாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நாசி சுவாசம் உள்ள யாவும் கர்த்தர் என்ன செய்வதாக? ஆமென், ஆமென். சுவாசம் இருக்க மாட்டோம், என் ஆவி பிரிய மாட்டோம், என் உத்தமத்தை நான் காத்துக்கொள்ளுவேன். ஆமென், அல்லேலூயா. ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்தில் என்ன செலுத்தினாலும் அதை மன உற்சாகமாக செய்ய வேண்டும். ஆகவே 9ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் தேசத்தில் பயிரை அறுக்கும்போது கூட அந்த வயலின் ஓரத்தில் இருக்கிற என்ன பயிர்களை அறுக்காமலும் சிந்தி விட கடவர்கள். ஒரு திராட்சை தோட்டத்தில் பெண் அறுப்பை அறுக்காமலும் அதிலே சிந்தி கிடக்கிற பழங்களை பொறுக்காமலும் அவையில் யாருக்கு கொடுக்கணுமா? எளியவனுக்கும் பரதேசிக்கும் விட்டு விடுவாயாக, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். 4 பேருக்கு நம்ம உதவி செய்யக்கூடிய அளவுக்கு ஃபுட் பேங்க்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்கோம். ஃபுட் பேங்குன்னு நான் நிறைய பேர் தெரியுமோ தெரியாது. இப்போ வர்ற ஆட்களுக்கு மத்தியானம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உட்கார்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நான் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா 5 ரூபாயோ 10 ரூபாயோ கொடுத்துட்டு போவீங்க. அவன் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி சிலர் நல்ல நிலையில் இருக்காங்க, சிலர் என்ன செய்யணும் தண்ணி போடுவாங்க, சிலர் தவறான முறையில் பயன்படுத்துவாங்க, சிலர் இதை வச்சு பிஸ்னஸ்ன்னு நடத்துகிறாங்க. பிச்சை எடுக்க வச்சு ஒரு டீமை பிச்சை எடுக்க வச்சு அதில் கலெக்ஷன் அவங்களுக்கு சம்பளம்.
இப்படியெல்லாம் தொழில் நடக்குது. அதனால் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அவங்களுக்கு எதாவது சாப்பாடு கொடுப்போன்னு சொன்னோம். ஒரு அம்மா அவங்க வாரம் ஒரு 10 சாப்பாடு கொடுப்பாங்க. ஒரு சில காணிக்கையும் கொடுத்து இதை அந்த ஏழை மக்களுக்காக கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நாங்கள் அந்த சாப்பாடு சிலருக்கு கொடுப்போம். சிலர் சாப்பாடு வேண்டாம், காசு தான் வேணுமா. அப்போ மைண்ட் செட்டு பாருங்களேன். ஆகவே இப்படிப்பட்டதை நம்ம ஏழை எளிய மக்களுக்கு நாம் செய்கிறது சரியாக செய்தால் நல்லா இருக்கு. ஆனால் ஆண்டவர் அவங்க மேலேயும் கரிசனை இருக்குது. திக்கற்றவர்கள் மேலும் விதவைகள் மேலும் ஏழைகள் மேலும் அவர் கவனமாக இருக்கிறாரு. தான தர்மங்களை நீங்கள் செய்யுங்க நமக்கு கர்த்தர் சொல்கிறாரு. அதனால் நம்மால் ஆன மட்டும் மற்ற மக்களுக்கு உதவி செய்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆகவே நீங்கள் நியாயத்தீர்ப்பு நாட்களில் பார்க்கும்போது ஆண்டவர் 2 குரூப்பை சொல்கிறார். மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் 2 குரூப்பை சொல்கிறார் இல்லையா. ஒரு குரூப் வலது பக்கம் இடது பக்கம். வலது பக்கம் நிற்கிற கூட்டம், இடது பக்கம் நிற்கிற கூட்டம். நான் பசியாக இருந்தேன், எனக்கு என்ன கொடுத்தீங்க? ஆகாரம் கொடுத்தீங்க. அப்புறம் நான் வியாதியாக இருந்தேன், என்னைய பார்க்க வந்தீங்க. சிறையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க. அப்படி எப்போ இந்த சிறையில் ஒருவருக்கு எதை செய்தில்லை எனக்கு. ஸோ ஆண்டவருடைய நியாயத்தீர்ப்பு நாட்களில் நாம் செய்கிற அந்த தான தர்மங்களுக்கும் அதுக்கு நல்ல பலனை ஒரு பவுல் கூட தான தர்மங்களை செய்வதற்கு மறவாதிருங்கள்னு சொல்கிறாரு. ஆகவே இந்த 25-45 சொல்கிறாரு, அவர்களுக்கு பிறகு மிகவும் சீர்களாகி இவர்கள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். மற்றவர்களுக்கு செய்கிறதுலையும் நாம் நல்ல தான தர்மங்கள் ஆண்டவர் சொல்கிறார். அப்படி செய், தான தர்மம் பண்ணு. அப்புறம் சொல்கிறாரு 11 நீ களவு செய்யாமலும் என்ன செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் என்ன செய்யாமல் இருங்க. எல்லாமே தெரியாத கதையெல்லாம் எல்லாம் தெரிஞ்சதை சொன்னதே பவுல் சொன்ன மாதிரி நினைப்பூட்டுகிறேன் மாதிரி ஆண்டவர் இதை நினைப்பூட்டுகிறார். இன்னைக்கு இது வேத பகுதியாக இருந்தனால இதை நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். ஸோ ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்தில் பொய் சொல்லாமல், நமக்கு பரிசுத்த குலைச்சல் ஆகாமல், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனம் வஞ்சிக்காமல், களவு செய்யாதீங்க. அடுத்தவங்க பொருளை எடுக்க வேண்டாம், ஆண்டவருடைய பொருளையும் எடுக்க வேண்டாம். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தருக்கு கொடுங்க, ராயனுக்கு கொடுக்கறத ராயனுக்கு கொடுங்க, தேவனுக்கு கொடுக்கறத தேவனுக்கும், கர்த்தருக்கு ராயனுக்கு கொடுக்கறத ராயனுக்கு கொடுக்குன்னு சொல்கிறாரு. ஆண்டவருடைய நாம் மையப்படுவதாக. ஆகவே இப்படிலாம் செய்யும்போது ஆண்டவர் சொல்கிறார், நீ களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமல் இருங்கள். என் நாமத்தை கொண்டு பொய் ஆணையிடுறதுனால உங்கள் தேவனாகிய தேவனுடைய நாமத்தை என்ன செய்யுங்க. இப்படி சொல்றதுனால செய்யறதுனால நாம ஆண்டவருடைய நாமத்தை என்ன செய்யறோம். அது பரிசுத்த நாம செய்யறது நம்ம யாருக்கும் பாதிப்புன்னு நினைக்கலாம். அது ஆண்டவருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆகுது. பரிசுத்த கொலை தேவ நாமத்தை தூஷிக்கிறதுக்கு ஏதுவாது. அதனால என்னாலே ஆண்டவருடைய நாம் மையப்படணும். அல்லேலூயா. தூஷிக்கப்படக்கூடாது. அந்த அளவுக்கு நாம் நடக்கிறது. ஆகவே பிறனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமல் இருப்பாயாக. கூலிக்காரனுடைய கூலி, ஒரு ஆள் நம்ம வீட்டில் வேலை பார்த்தா அந்த கூலி என்ன செஞ்சிடுமா, சாயங்காலமே கொடுத்துடுமா, ராத்திரி கூட வச்சுக்கூடாதான். என்ன அழகான பாலிசி, என்ன அழகான உபதேசம். வேலை செய்கிறவனுக்கு கூலியை உடனே கொடுக்கணுமா. அப்புறம் செவிடனை நெந்தியாத, குருடனையும் அவனுக்கு தடுக்காதவனுக்கு இடையூறு பண்ணாத தேவனாய கர்த்தருக்கு பயந்திருப்பாயான்னு சொல்லி பார்க்குறோம். இது ஆவிக்குரிய பூமிக்குரிய எல்லா நிலையும் நம்ம பார்க்கலாம். நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாத, சிறியவனுக்கு முகதாட்சியம் பண்ணாத, பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சாமலும் பிறனுக்கு நியாயம் தீர்ப்பாயாக. உன் ஜனங்களுக்குள்ளே அங்குமங்கு என்ன செய்யக்கூடாது, ஓடு சொல்லாது. சில ஆட்கள் இந்த ஒரு ஆள் இங்கே கேட்டு போய் அங்கே போய் சொல்கிறது, அங்கே கேட்டு இங்கே சொல்கிறது, இதெல்லாம் அந்த நாட்களில் இந்த வேலையெல்லாம் நடந்திருக்கு. இதை ஏன் எழுதிக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த நாட்கள்லேயே அங்கேயும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்திருக்கு. புதிய ஏற்பாடு சபைகளில் பவுல் சொல்லும் பொழுது ஒவ்வொரு காரியத்தை குறிப்பிடும் போது அந்தந்த சபைகள் இருக்கிற பிரச்சனைகள். கொரிந்து சபை சொல்லும், நான் எபேசில் சிங்கத்தோடு என நான் போராடினேன்றார். அங்கே இருக்கிற 1 கொரிந்திய 10ஆம் அதிகாரத்தில் எனக்கு எல்லாம் திருஷ்டாந்தங்களை எழுதப்பட்டுக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆகவே அந்த நாட்கள்லையும் இந்த மாதிரி கோல் சொல்கிறவங்களாம் இதனால் குடும்பத்தை பிரித்தவங்க இருப்பாங்க, ஆட்களை பிரித்தவங்க இருப்பாங்க, சபையை உடைச்சவங்களா இருப்பாங்க. இவங்களெல்லாம் பார்த்து கத்த சொல்கிறாரு, அங்கும் எங்குமா அலைஞ்சிக்கிட்டு கோல் சொல்லிட்டு தெரியாத. அப்படி தெரிந்தால் அதுவும் கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குவதற்கு அடையாளம். ஆகவே அந்த பழிக்கின் உள்படாத அதை நான் பார்க்குறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்வதை பற்றி வாசித்து பார்க்கிறோம். அப்புறம் சொல்கிறாரு, உன் சகோதரனை உள்ளத்தில் என்ன செய்யாக, பகையாதபடி சிநேகம், அந்த அன்புக்கு அர்ப்பணம் செய்வோம். பிறன்மேல் பாவம் சுமராதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் பழி வாங்காமலும்
உன் ஜனபுத்திரன் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பா இருக்கிறது போல பெண்ணிடத்தில் என்ன செய்வாயாக. நான் கர்த்தர். ஒவ்வொரு வசனத்திலையும் நான் கர்த்தர், நான் கர்த்தர், நான் கர்த்தர்ன்னு சொல்லி அதை ஒவ்வொன்றையும் நினைப்பூட்டுவது பற்றி வாசித்து பார்க்குறோம். ஆகவே என் கட்டளைகளை கை கொள்வீர்களாக அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய காரியங்களை சொல்லி வருவதை பற்றி வாசித்து பார்க்கிறோம். அதற்கப்புறமாக ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கவனித்து பார்க்கும்போது 26ஆம் வசனம், யாதொன்றையும் இரத்தத்துடன் செய்ய வேண்டாம், புசிக்க வேண்டாம். மாம்சத்தின் உயிர் எங்கே இருக்குதான்? இரத்தத்தில் இருக்குது. இதே லேவிய ஆரம்பத்தில் தான் நம்ம படிச்சிருப்போம். ஆகவே இரத்தத்துடன் புசிக்க வேண்டாம். அதே வெள்ள குறி கேளாமலும் என்ன செய்யாதுங்க. நாள் பரம் கல்யாணம், அப்புறம் வீடு பிரதிஷ்டை, இதெல்லாம் பார்த்து ஞாயிற்றுக்கிழமை வைக்கிறது. ஆகவே நாள் பார்க்காமலும் அப்புறம் என்ன செய்யக்கூடாதான், குறி கேளாமலும் இருப்பீர்களாக. எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச காரியம்தான். ஆக 28ஆம் வசனம், செத்தவனுக்காக உங்களுடைய சரீரத்தை கீறிக்கொள்ளாமலும் என்ன செய்யாங்க, அடையாளமான எழுத்துக்களை உங்கள் மேலே செய்யாதுங்க. இந்த டாட்டு, ஆனால் உடம்புல டாட்டு போட்டு வருவாங்க அந்த காலத்தில். எப்படி தான் அந்த உடம்பை குத்தி அந்த இதெல்லாம் செய்கிறாங்கன்னு தெரியல. அதுக்கு ஒரு காசை வேற கொடுக்கான். படம் நிறைய கொடுத்து மேலே இந்த என்னன்னு தெரியாமல் படத்தை போட்டு பாம்பு படம், அந்த படம், இந்த படம் போட்டுட்டு சில ஆட்கள் படத்தையே போட்டு குத்திட்டு வர நிற்பான்னு. ஆனால் ஆண்டவர் ஆவியான சொல்கிறார், அப்படி செய்யாத. அப்போ அந்த நாட்கள்லையும் இது இருந்திருக்கு. பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலே இதெல்லாம் ஆண்டவர் எவ்வளவு கவனமாக இருந்து இப்படி செய்யாத, இப்படி செய்ய ஏன் சொல்றாரு? நீ நாம் பரிசுத்தமாக இருக்கான், நீங்களும் பரிசுத்தமாக இருக்கணும். ஆமேன். இந்த ஒரே ஃபோக்கஸ் தான். ஆகவே இந்த நாட்களில் நாம் கவனமாக இருந்து பரிசுத்தமாக இருந்து பரிசுத்தத்தை பாதுகாத்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆகவே இந்த கடைசி நாட்களில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய வார்த்தைப்படி இந்த கடைசி காலத்தில் நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை நாம் நிறைவேற கர்த்தர் கிருபை செய்வாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் கடைசி சில வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் நாம் எச்சரிக்கையாக சொல்லிட்டு என்ன சொல்ற, நாம் 33 வாசிங்க பார்க்கலாம். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகள்லாம் சொல்லுங்க. வானமும் பூமியும், என் வசனம் ஒரு நாளும் ஒளிந்து. அல்லேலூயா சொல்லுமா. அவருடைய வசனம் ஒரு நாளும் ஒளியாது, அழியாது. ஆகவே நாம் என்ன செய்யணும்? 34 வசனம் சொல்லுங்க, எல்லாம் வாசிப்போம். உங்கள் இருதயம் என்னது? ஆமென். என்ன சாப்பாடு? நீ போஜன பிரியனா இருந்தால் அல்லேலூயா. நான் மலேசியாவில் போயிருந்தப்போ ஈப்போங்கிற இடத்துல போயிருந்தேன். அந்த வீட்டில் டைனிங் டேபிள் இருக்கு. சாப்பிட்ற இடத்துல ஒரு நல்ல படம் போட்டிருந்தாங்க. என்ன படம்னா, ஒரு மீன், அந்த மீன் வாயில் ஒரு தூண்டில் போட்டு அதோட தூக்குற மாதிரி படத்தை வச்சுருந்தாங்க. இப்போ நான் ஏன் இந்த படத்தை இங்கே வச்சுருக்கீங்கன்னு கேட்டேன். சாப்பிடும்போது போஜன பிரியனாக இருக்கக்கூடாதான், அளவோடு சாப்பிட்டு வளமோடு இருக்கணும். ஏன் மீன் ஆசைப்பட்டு புழுவுக்கு ஆசைப்பட்டு உயிரே கொடுத்துருது, தூண்டில் மாட்டிக்கிடுது. இது மாதிரி நீங்கள் நிறைய சாப்பிட்டுட்டு மாட்டிக்கிடாதீங்க. ஆகவே நீ போஜன பிரியனாக இருந்தால் என்ன செய்? சாப்பாட்லேயும் அளவோடு சாப்பிட்டா. அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா நிறைய ப்ரெஷரும் நிறைய சுகரும் நிறைய காரியங்களும் உங்கள் வாழ்க்கையில் பாதிக்கும். நீங்கள் இஃப் ஹெல்த் இஸ் லாஸ்ட், சம்திங் இஸ் லாஸ்ட். ஆரோக்கியமான வாழ்வை கத்த விரும்புகிறாரு. அதனால் நீங்கள் சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம், சாப்பிடாமல் வாழ முடியாது. சாப்பாடு அவசியம். ஆனால் அந்த பரமளிச்ச அன்றன்றைக்குள்ள ஆகாரத்தை என்னங்கிட்டாங்க, அளந்து தாங்க. சாப்பாடுலேயும் கவனமாக சாப்பிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல ஆகவே பெருந்தண்டினால சாப்பாட்டிலேயே கவனம் போகாமல் கர்த்தருடைய காரியங்களை கவனம் செலுத்துங்க. பெருந்தண்டினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரமடையாதபடி நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடி எச்சரிப்பு. ஆகவே எச்சரிக்கை என்னன்னா, நாம் இருதயம் இந்த உலக பிரகாரண காரியங்களை கவலை பாரமடையாதபடி அவருடைய வரிக்கு ஆயத்தப்பட. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த 36 வருஷம் ஆக இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பணும். அல்லேலூயா சொல்லுமா. இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவனாக எண்ணப்படுவதற்கு எப்போது செய்யுங்க. ஏன் 24 மணி நேரம் ஜோம் பண்ண போதாதா? இன்னும் ஜோம் இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை
பிரசன்னம் தேவ பிரசன்னம் பிரசன்னம் பரிசுத்தரானபடினாலே நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி அவருக்கு முன்பதாக வருகைக்கு பாத்திரவான்களாய் காணப்படும்படி. அவருடைய வருகை எப்போ இருக்குமென்னு நமக்கு தெரியாது. நினையாத நாளிலே வருகிற சமயத்துல பரிசுத்தமாக்கப்பட்ட தேவ ஜனமாக இரத்தத்தால், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாக உலகமெல்லாம் உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. உலகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உலகத்துக்காக வாழாதபடி தேவனுக்காய் வாழ, அர்ப்பணம் செய்ய, ஊழியம் செய்ய, கொடுக்க, உழைக்க, ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்வ தகப்பனே, இந்த காலவேளையில் நம்முடைய சமூகத்தில் வர கிருபை செஞ்சீங்களே, தொடர்ந்து காத்துக் கொள்ளுங்க, இரத்தத்தால் எங்களை மூடிக்கொள்ளுங்க. இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்தநாம ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பரவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய சந்தோஷ சமாதானம் நம் அனைவருடைய இருப்பதாக. God bless you all. Thank you for coming.